ஸ்பைடர்மேனில் இந்த சீன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். Backdoors to all major telecommunication networks. இதில் டாம் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் நம்ம கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதை தான் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த பைத்தான் ஐடி இருந்தாலும் ஓகே தான். ஸ்பைடர்மேன் யூஸ் பண்ணுற கிளாஸை வந்து நம்ம ஈடுத்துன்னு சொல்லுவோம். அதோட கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் மூலயமா பார்க்கலாம் வாங்க. நம்ம போன வீடியோவில் ஜார்விஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். அது மூலயமா வாய்ஸ் ரெகக்னிஷனில் நம்ம கமாண்டை கேட்டுட்டு இப்போ நான் ஹூ இஸ் திஸ் பர்சன் சொன்னோடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கும். அது லோக்கல் மிஷினில் ஸ்டோர் பண்ணிட்டு ஐஎம்பிபின்னு ஒரு ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். ஐஎம்பிபி ஏபிஐ எதுக்குன்னா நம்ம கொடுக்குற ஃபோட்டோ வந்து அது யூஆர்எல்லாம் மாற்றிடும். இப்போ ஐஎம்பிபி டேரெக்டாக உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு API.imbib.com அதில் போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஏபிஐ எடுத்துக்கலாம். நீங்கள் ஏபிஐ எடுத்துகிட்டு இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி உங்கள் லோக்கல் மிஷினில் ஸ்டோர் ஆகிருக்க இமேஜை வந்து ஷேரபிள் லிங்காக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கூகுள் லென்ஸில் அப்லோட் பை யூஆர்னு ஒரு ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு யூஆர்எல் தேவைப்படும். அப்லோட் பண்ணோன்னா அந்த இமேஜோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து 3 லைப்ரரிஸ் தேவைப்படும். ஒன்று ரிக்வஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் சூப் அண்ட் CV2 மூணுமே வந்து நீங்கள் பிப் இன்ஸ்டால் மூலமாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் எப்பயும் போல் இம்போர்ட்னு கொடுத்து அந்த 3 மாடியூலையுமே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டேக் ஃபோட்டோன்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கும். இப்போ CV.video caption இருக்கிறது வந்து உங்கள் வீடியோ கேமரா. நீங்கள் வெப்கேம் யூஸ் பண்ணி தான் வெப்கேம் காட்டும். இல்லை அப்படின்னா உங்கள் டிஃபால்ட்டு கேமராவே யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் வெப்கேம் யூஸ் பண்ணுறேன். இதில் இப்போ நான் டேக் கமாண்ட்னு கொடுத்தக்கப்புறம் இந்த வெப்கேமில் இருக்க ஃபோட்டோ வந்து எடுத்து என் லோக்கல் மிஷினில் ஸ்டோர் ஆகும். இங்கே ஃப்ரேம்ன்றது வந்து இந்த வீடியோவை கேப்சர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணோடனே இது ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு ஃப்ரேமை மட்டும் எடுத்து பிக்சராக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதுக்கு தான் இந்த கோட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து கேப்சர்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கேப்சர்ட் image.png கொடுத்துட்டு எல்லாமே சேவ் பண்ணலாம். இப்போ நான் டேக் ஃபோட்டோன்னு இருக்க ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என் லோக்கல் மிஷினில் வந்து கேப்சர்ட் இமேஜ்னு இருக்க நேமில் வந்து அந்த ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம லொக்கேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணாதனால கோடு எந்த டேரக்டரியில் ரன் ஆகிருக்கும் அதே டேரக்டரியில் அந்த கேப்சர்ட் இமேஜ் ஃபைலும் இருக்கும். அப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டோர் ஆகிருக்க இமேஜை வந்து நம்ம யூஆர்எல்லாம் மாற்றணும். அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஏபிஐ அதாவது IMBB API யூஸ் பண்ண போகிறோம். அது IMBB APIக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஒன்று வந்து கேப்சர்ட் இமேஜ், அப்புறம் அதோட API. கேப்சர் இமேஜ் வந்து நம்ம எடுத்த ஃபோட்டோ. API வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கெட் APIன்னு கொடுத்தா உங்களுக்கு ஒரு API கொடுத்துருவாங்க. ஆர்எல்ஸ் சேம் API நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த API கொடுத்துருக்கேன், அந்த காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேராமீட்டரில் API கீன்னு கொடுத்துட்டு போஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ண போகிறோம். போஸ்ட் ரிக்வஸ்ட்டில் அந்த URL அப்புறம் இந்த பேராமீட்டர்ஸில் வந்து இந்த API இருக்குது. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க்காக நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். அந்த URL பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கா. இதை நான் காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் நான் வெப்சைட்டில் லோட் பண்ணேன்னா எனக்கு காட்டும். சர்ச் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு இந்த இமேஜ் வந்து ஷேரபிள் லிங்காக கிடச்சிருக்கு. இதை மூலியமாக யார் வேணால் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கூகுள் லென்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். API கூகுள் லென்ஸோட API பார்த்திங்கன்னா பெய்டு, பட் நான் வெப் ஸ்க்ராப்பிங் பண்ண போகிறேன். வெப் ஸ்க்ராப்பிங் பண்ணுறதுக்கு அதோட URL தேவைப்படும். நான் வந்து கூகுள் லென்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் அதோட URL கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கூகுள் இமேஜஸில் போனீங்கன்னா அந்த அப்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ மேனுவலாக வந்து நம்ம எடுத்த ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்ட்டு. அப்போ இதை வந்து ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நான் எடுத்த ஃபோட்டோ வந்து கேப்சர்ட் இமேஜ் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ணோன்னா இந்த இமேஜுக்கு ரிலேட்டடாக இருக்க எல்லா இமேஜஸுமே காட்டுது பாருங்கள் ரைட் சைடில். இப்போ இந்த டிராஃபிக் கிட்ட நான் ஃபோக்கஸ் வைக்கிறேன். உடனே பார்த்திங்கன்னா சிமிலர் இமேஜஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் காட்டுது. கூகுள் லென்ஸ் இப்படி தான் ஒர்க் பண்ணும். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம். மேனுவலாக நான் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து அப்லோட் பண்ணி அதோட சிமிலர் இமேஜஸ்லாம் பார்க்குறதுக்கு பதிலாக நான் வாய்ஸ்லேயே வந்து இதை ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெப் ஸ்க்ராப்பிங் தான். இப்போ இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நம்ம கோட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிருக்கோம்ல அங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். அங்கே அப்லோட் URL இருக்க இடத்துல வந்து நம்ம க்ரியேட் பண்ண URL கொடுக்கணும். இந்த ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அதில் வந்து நிறையா அந்த ரெக்வஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்த வெப்சைட்டு HTML கோடுமே வரும். அதில் பர்டிகுலராக எனக்கு எந்தெந்த லிங்க் வேணுமோ அதை மட்டும் நான் ஃபார் லூப் மூலயமா பிக் பண்ணிக்க போகிறேன். ஃபார் லூப் போட்டுட்டு இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் இதுக்கு லிங்க் மட்டும் தான் எனக்கு வேணும். எக்ஸ்ட்ரா தேவையில்லாத இமேஜஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் ஒரு ஃபில்டர் செட் பண்ணிட்டு நான் இந்த ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ அந்த இமேஜஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க எல்லா இமேஜஸும் ஃபேஸ்புக்லேயாவது, இன்ஸ்டாகிராமில், லிங்க்டின்ல அப்படி ஏதாவது ஒரு எனக்கு தேவைப்படுற வெப்சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு டேரெக்டாக ஓப்பன் பண்ணி காட்டும்.
இதில் அமேசான் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் மானிட்டர் காட்டுது. அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி RGB லைட் வச்சுட்டு லேப்டாப் இருக்க மாதிரி காட்டுது. இது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ், சிமிலர் ஃபோட்டோஸ் காட்டும். நம்ம டேட்டா கிளென்சிங் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான இன்சைட்ஸை மட்டும் அது வந்து எடுத்துக்கணும். டேட்டா க்ளீனிங், கிளென்சிங் இதெல்லாம் வந்து டேட்டா இன்ஜினியரிங்கில் வரும். ஸோ பிக் டேட்டா பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாகவும் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பைத்தான் ரிலேட்டடாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வேணும், எங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, பைத்தான் ஸ்க்ராட்ச்லேருந்தே கற்றுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கன்ஃபார்மாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். He is Makal Selvan Vijay Sethapathi, acted as Vida character in Vikram Vida movie. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஈடித் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 3 லைப்ரரிஸுமே பிபிஸ்டால் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டேக் ஃபோட்டோன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே நம்ம கேமரா மூலிமா ஒரு ஃபோட்டோ எடுத்து கேப்சர்ட் இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். கேப்சர்ட் இமேஜ்னு ஒரு நேம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நான் டேக் ஃபோட்டோ வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இமேஜ் சேவ்ட் அஸ் கேப்சர்ட் இமேஜுக்கு வருதா, இந்த இமேஜை தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். எடுத்த ஃபோட்டோ வந்து லோக்கல் மிஷினில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம லிங்காக மாற்றணும். அதுக்காக IMDb API யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை அப்லோட் பண்ணோம் உடனே நம்மளுக்கு லிங்காக கிடச்சிரும். அந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த இமேஜ் வந்து நம்ம லிங்க் மூலியமாக ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்து கூகுள் லென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். கூகுள் லென்ஸ் API வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ நான் வந்து வெப் ஸ்க்ராப்பிங் பண்ண போகிறேன். நம்ம அப்லோட் பண்ண உடனே இந்த இமேஜுக்கு ரிலேட்டாக இருக்க எல்லா இமேஜஸும் நெட்லேருந்து எடுத்து நம்மளுக்கு காட்டும். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம தேவையான இமேஜ் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் த ஃபாலோ பட்டன். இந்த கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. டோன்ட் மிஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி.